ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சள் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11 வகையான சத்தான பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இட்லி பொடி செய்யறதுக்குனால இந்த மாதிரி கராத்தலையை கழுவி காய வச்சு எடுத்துடலாங்க. நம்ம உதிரியாக கழுவி காய வைக்கும்போது காயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இந்த மாதிரி காம்போட கராத்தலை நம்ம கழுவி காய வச்சோன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அடிகனமான கடையை வச்சிடலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தம்பருப்போட கருப்பு உளுந்தம்பருப்பில் சத்து அதிகங்க. அதனால் நான் 1/4 கிலோ கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி பொடி 11 வகையான பொருள் வச்சு செய்கிறதுனால நான் எல்லா பொருளையும் ஒட்டுக்காக வறுத்தா ஒரு பொருள் வறுபடும், ஒரு பொருள் வறுபடாதுங்க. அதனால் நம்ம 11 பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ உளுந்தம்பருப்பு அந்த சடச்சடன்னு சத்தம் உளுந்தோட வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. அது கூடவே நான் 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. கருப்பு உளுந்துக்கு ஈக்குவலாக பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலையில் ரொம்ப சத்துங்க. இட்லி பொடினா நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் பொட்டுக்கடலை அதிகமாக எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதே பவுலுக்கு மாற்றிடலாம். ஒருவேளை உங்களுக்கு பொட்டுக்கடலோட டேஸ்ட்டு அவ்வளோவா பிடிக்காதுன்னா பொட்டுக்கடலை நீங்கள் 150 கிராம் போட்டுக்கலாம். இப்போ நான் துவரம் பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. துவரம்பருப்பை விட நான் கடலைப்பருப்பு கம்மியாக எடுத்துருக்கேங்க. அதையும் வறுத்து நம்ம அதே பவுலுக்கு மாற்றிடலாம். நான் இப்போ இந்த வெள்ளை எள்ளு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ கருப்பு உளுந்துக்கும் 1/4 கிலோ பொட்டுக்கடலைக்கும் 100 கிராம் வெள்ளை எள்ளு சரியான அளவாக இருக்குங்க. நம்ம இட்லி பொடியில் எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளையும் போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. எள்ளு நல்லா சட சத்தம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதே பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வரமிளகாயை 12 எடுத்துருக்கேங்க. இப்போ நாங்கள் காரம் மீடியமாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 12 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா 15 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகாயும் போட்டு 1 நிமிஷம் வறுத்து எடுத்து அதே பவுலுக்கு மாற்றிடுங்க. நாம் எடுத்து வச்சுருக்க 2 கொத்து கராத்தலையும் அதே கடையில் போட்டு சும்மா லைட்டாக வறுத்து எடுத்து அதே பவுலுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க. அந்த பூண்டோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பூண்டை ரொம்ப கருக விட்றாதீங்க. நான் இந்த இட்லி பொடி பொருளை வறுக்கிறதுக்கு நான் எதுக்குமே ஆயில் யூஸ் பண்ணலைங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஆயில் யூஸ் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி பக்குவமாக வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி வச்சோன்னா இட்லி பொடி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 1/4 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. இது புழுங்கரிசி. நீங்கள் புழுங்கரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வறுத்து அரிசி நல்லா பொரியாக இப்படி வர வரைக்கும் வறுத்து அதே பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம்.
இப்போ நம்ம வந்து எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இதிலே நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு இந்த சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்து அதே பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இட்லி பொடியை நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பொடியை நம்ம கரண்டியில் கலக்கிறத விட இந்த மாதிரி விஸ்கில் கலந்தோன்னா நல்லா ஈவனாக கலந்து வந்துடும். அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம 11 வகையான பொருள் போட்டிருக்கனால இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மன்சூர் ஈஸி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.